ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கான ஒரு சூப்பரான படத்த தாங்க கொண்டு வந்திருக்கோம். இந்த படத்த பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து வேலைக்கு போற பெண்களும் பார்க்கணும், ஆண்களும் பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. சரி வாங்க கதைய பார்த்துடலாம். இப்ப ஸ்டார்ட்டிங்லே பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி தான் காட்டுறாங்க. ஒரு முஸ்லீம் ஃபேமிலி தான் காட்டுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க பேரு தான் ஃபர்ஹானா. அவங்க ஹஸ்பண்ட் அவர் வந்து இருக்கார்ல, ஜித்தன் ரமேஷ் இருக்கார்ல, அவர் தான் வந்து வீட்டுக்காரரா இருப்பாரு. இவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 3 பசங்க வேற இருக்காங்க. அவங்க மாமனார் எல்லாரும் ஒண்ணா தான் ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வேலை வந்து கிடைக்காததுனால அப்பா வந்து ஒரு ஷூ கடை வச்சிருப்பாரு. அந்த ஷூ கடையில தான் வந்துட்டு அவரு வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இப்படி தான் வந்து குடும்பம் வந்து ரொம்பவே ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில தான் குடும்பம் வந்து போயிட்டே இருக்கும். சரி அந்த செருப்பு கடையாவது நல்ல வியாபாரம் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த மாதிரிலாம் எந்த வியாபாரமும் அங்க ஆகவே ஆகாது. ரொம்பவே டல்லா தான் கடை போயிட்டே இருக்கும். குடும்ப சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மோசமான நிலையில தான் இருக்கும். அடிக்கடி ஹீரோயின் வந்துட்டு நான் வேலைக்கு போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கார்ட்ட கேட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க. ஆனா மாமனார பொறுத்தவரைக்கும் பெண்கள் வந்து வேலைக்கு போகக்கூடாது. குடும்பம் வந்து அந்த மாதிரிலாம் ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இருப்பாரு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா மருமக கையில் இப்போ வரைக்கும் ஃபோன் வந்துடக்கூடாது, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஒரு ஃபேமிலின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தால் கூட அவங்க இது வரைக்கும் கடன் அப்படின்றத அவங்க வாங்கியிருக்கவே மாட்டாங்க. இருக்கிறத வச்சு நம்ம ஓட்டணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை தான் அந்த ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த அந்த ஷூ கடைக்கு வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் அம்மா வருவாங்க. அவங்க வந்து இவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. மற்ற கடையிலலாம் போய் அவங்க எதுவுமே வாங்க மாட்டாங்க. இந்த கடையில் மட்டும்தான் அவங்க போய் எல்லாமே வாங்குவாங்க. அவங்களுக்கு இங்கே வாங்குறது திருப்தியாக இருக்கிறதுனால அவங்க வழக்கமாக இங்கே வந்து வாங்குறத ஒரு இதாக வச்சுருப்பாங்க. அந்த டைமில் அந்த ஃபேமிலிக்கும் அந்த போலீஸ்காரவங்களுக்கும் வந்துட்டு ஒரு நல்ல பழக்கம் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களோட பிள்ளைங்களுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் கடன் இல்லாமல் இருக்கிறவங்க வந்துட்டு இதுக்கப்புறம் அப்படி இருக்க முடியல. ஏன்னா அது ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போகிறதுனால பார்த்தீங்கன்னா, எப்படியாவது கடன் வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை அந்த வீட்டில் ஏற்படுது. அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு இப்போ வந்து அவங்க ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திரும்ப நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லும்போது அவங்க மாமனாருக்கு வந்து சுத்தமாகவே விருப்பம் இல்லை. ஆனால் வந்து ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, சரிவா ஏதாவது வேலைக்கு வந்து கூட்டிகிட்டு வராரு. இன்டர்வியூக்கு வந்துட்டு ஹீரோயின் வந்து கூட்டிகிட்டு வராரு. அது வந்து ஒரு கால் சென்டர் அப்படின்றத சொல்கிறாங்க. எதுக்காகனா இந்த மாதிரி பேங்க் லோனு அந்த மாதிரிலாம் எடுத்து கொடுக்கறத பற்றிலாம் பேசுவோம் கொள்வோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக வீட்டுக்காரோடய அவங்க வராங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ நல்லபடியாக அட்டன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வேலையும் கிடச்சிருது. அவங்க வீட்டுக்காரங்களை சொல்லும்போது அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவங்க மாமனாருக்கு மட்டும் இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. சரி ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவரும் அமைதியாக இருக்கார். இந்த மாதிரி தான் நாட்கள் போயிட்டே இருக்குது. ஆனால் அவங்க பார்த்துட்டு இருக்க வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நார்மலான வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க வேலை பார்க்குற அதே டிவிஷன் வந்து வேறு வேறு டிவிஷனாக பிரியுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடர்ன் கேர்ள்ஸ் வந்து நிறைய பேர்லாம் இருந்துகிட்டே இருக்காங்க. பிக் பாஸில் வந்திருப்பாங்கல்ல, அவங்க கூட வந்திருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப மாடலாக இருப்பாங்க. அவங்க வேற ஒரு டிவிஷனில் இருப்பாங்க. எல்லார்கிட்டையும் சகஜமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும். இதெல்லாமே ஃபர்ஹானா வந்து இப்போ தானே வெளி உலகத்துக்கு வராங்க. ஸோ அவங்க இதெல்லாமே அவங்க ஆச்சரியமாக பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக இங்கே ஒதுக்கப்பட்ட சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 25,000 அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கு இது ஸ்டார்டிங்கில் பெரிய விஷயமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமாகவே இந்த வேலையை பார்த்து அவங்க சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மாடல் பொண்ணுங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் அந்த டிவிஷனில் இருக்கவங்க வந்துட்டு இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. ரொம்ப ஜாலியாக அவங்க லைஃப்பெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க, பார்ட்டிக்கு போகிறாங்க, அப்படி இப்படின்ற விஷயம் வந்து ஃபர்ஹானுக்கு தெரிய வருது. அவங்க சேர்ந்தவொடனே பார்த்திங்கன்னா அவங்களாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க. நம்மளுக்கு இப்போ வாங்குற சம்பளம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நல்லா இருக்குமே அப்படின்ற மைண்ட் தாட் போக ஆரம்பிக்குது. அதோடு பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வேலைக்கு சேரும்போது என்ன கண்டிஷன் சொல்லியிருப்பாங்கன்னா, நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து வெளியே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த டைமிங் எவ்வளோ இப்போ இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து சம்பளமும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவங்க வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. வீட்லேயும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்காரர் இருக்கார்ல, அவங்க செருப்பு கடையிலேருந்து ஒரு செருப்பை கொண்டு வந்து அவங்க ஒய்ஃபுக்கு போட்டு விடுவார். அவங்க ஹேண்ட்பேக்லாம் இப்போ வேலைக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவராக வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாரு. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதேமாரி சந்தோஷமாக வீட்டுக்காரவங்கள பார்த்துப்பாங்க, பிள்ளைங்களெல்லாம் பார்த்துப்போ குடும்பத்தையும் பார்த்துட்டு வேலைக்கும் கரெக்டாக போயிட்டு வந்துட்டு அப்படி தான் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் சம்பளம் அதிகமாக வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு யோசனையாகவே இருக்கும். அவங்க வந்துட்டு இப்போ கூட வேலை பார்க்குறாங்களா, அந்த லேடிக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ரொம்ப மாடலாக இருக்கா, எல்லார்ட்டையும் கேஷுவலாக பேசுகிறா, எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்டாக இருக்கா, நல்லா சம்பாதிக்கிறாள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஆமாம் ஆமாம் ஒரு டைப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நானும் பேசாமல் அந்த டிவிஷனுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு வர்ஹானா சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க கூட வேலை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு அந்த டிவிஷன் வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொல்லுவாங்க. அங்கே என்ன ஏதுன்றதை மட்டும் சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். இல்லை எதாக இருந்தாலும் எனக்கு செட் ஆகும், நானும் அங்கே போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த ஃபர்ஹானா கிட்ட வந்து இந்த பொண்ணு வந்து அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. இப்போலாம் வந்து அவங்க பார்த்துட்டு மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க ஹாய் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அதே மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தோன்றதை பண்ணிட்டு அந்த பொண்ணு இருக்கிறதுலாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பறவைங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுலேருந்து அவங்க ஒரு கேஷுவலான ஒரு லைஃப்பை ஜாலியாக வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. யாருக்கும் கட்டுப்பட்டுலாம் இருக்க மாட்டாங்க. எல்லா பார்ட்டியும் ஒன்று விடாமல் அட்டன் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்க்க வர்றவனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்ம அந்த இடத்துக்கு போயே ஆகணும், அந்த டிவிஷனுக்கு நம்மளும் போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கே வந்துடுவாங்க. இவங்க எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து மேனேஜ்மெண்ட்டை பேசுவாங்க. அப்போ அவங்களும் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, சரி ஓகே இப்போ நீங்கள் இங்கேருந்து இங்கே மாறணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு வாரம் வந்துட்டு நீங்கள் இந்த டிவிஷனுக்கு நீங்கள் புதுசாக வரீங்களா, அங்கே வந்து நீங்கள் வேலை பார்க்கணும். நீங்கள் அந்த வேலை பார்க்கும்போது அந்த வேலை பிடிக்கலன்னு திரும்பலாம் நீங்கள் வர முடியாது. ஒரு வாரம் கம்பல்சரி நீங்கள் வேலை பார்த்து தான் ஆகணும். அது மாதிரி நீங்கள் பேசும்போது யார்கிட்டையும் உங்களோட பர்சனல் டீட்டெயில் நீங்கள் கொடுக்காதீங்க. இங்கே வந்து உங்களுக்கான பேர், அட்ரஸ் எல்லாமே வேறு வேறையாக தான் நம்ம நோட் பண்ணி
பண்ணி வச்சிருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. இவரு வந்துட்டு இப்போ அந்த ஒரு வாரத்துக்காக அங்கே வேலை பார்க்கவும் போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பேசுகிறீங்களோ அதுக்கான சம்பளம் அதிகரிக்கும்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஓகே தானே, கால் சென்டரில் இந்த மாதிரி லோன் விஷயமா தானே பேச போகிறோம் அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது, சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லா ஆண்களும் அங்கே கால் பண்ணுறாங்க. அதுவும் வேறு மாதிரியான பேச்சு தான் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு அப்போ தான் தெரிய வருது. இந்த விஷயம் அவங்களுக்கு டோட்டலாக சுத்தமாகவே தெரியாது. அதாவது எப்படின்னா, ரொம்ப ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அசிங்கமாக அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் எப்படின்னா, இதெல்லாம் பேச பேச அவங்களுக்கு வாமிட்டே வர ஆரம்பிச்சிருது. போயிட்டு அவங்க போய் வாமிட்டே பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அப்போவும் வந்துட்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இங்கே இப்படி தான் இருக்கும், இப்படிங்க என்ன டக்குன்னு அங்கே மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எடுத்தவங்க ஒருத்தவங்க பண்ண முடியாது. ஒரு வாரத்தை நீங்கள் இங்கே தான் சமாளிச்சாகணும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. முதல் நாள் ஓட்டிடுறாங்க, 2வது நாள் ஓட்டிடுறாங்க, 3வது நாள் வந்துட்டு வேலையை பேசாமல் விட்டுறலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அதோட வீட்டில் வந்து அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க சோகமாக இருக்கிறத பார்க்குற அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன நினைப்பாருன்னா, வாய் திறந்தே சொல்வார், வேலைன்னு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், எல்லாமே நம்ம அணுகிற முறையில் தான் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் நல்லா பழகிரும் அப்படின்ற மாதிரி அவர் அந்த வேலையில் கஷ்டம் இருக்கும் அப்படின்ற விதத்தை சொல்கிறாரு. இதை வந்து இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஓ இவர் சொல்கிறத வச்சு நம்ம வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. ஏன்னா பேச தானே செய்கிறோம், நம்மளோட உண்மையான பேர் அதெல்லாம் வராது, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வேலையில் கனெக்ட் ஆக விருப்பப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு விருப்பம் இல்லாட்டியும் அங்கே சுற்றி நடக்கிற மாதிரி எல்லாருமே அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களும் அதே வேலையை பண்ணுறாங்க. பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா காலும் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு. ஆனால் அவங்களுக்கு அதில் ஒரு நாட்டமாக செய்ய மாட்டாங்க, விருப்பப்பட்டு வேறு வழி இல்லாமல் தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே காலை கட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து மைனஸ்லேயே போயிட்டே இருக்கும். இதுக்கு வரைக்கும் அவங்களோட வாய்ஸ் கேட்டு நிறைய பேர் வந்துட்டு கால் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க இப்போ இவங்களோட அப்ரோச் பிடிக்காம கட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட பாயிண்ட்ஸ்லாம் குறைஞ்சிட்டே இருக்கும். நீங்கள் இதே மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்லேயும் கூப்பிட்டு சொல்லுவாங்க. அதனால் இவங்களுக்கு என்ன பண்ணுறது, இப்படிலாம் பேசணுமா அப்படின்னு 2 மனசாகவே இருந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு கால் வரும். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவர்கிட்டையும் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா, காலை கட் பண்ணிடாதீங்க, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்னு தான் நினச்சேன், மற்றபடி வேறு எதுக்காகவும் கால் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் இவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். மோசமான அந்த ஃபோன் கால்ஸ்லேருந்து இவரோட வாய்ஸ் வந்து அவங்களுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அவர் பேசுகிறதே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, மனசுக்கு கொஞ்சம் நிறைவாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். ஏன்னா அவர் எந்த ஒரு தப்பான கேள்வியும் கேட்க மாட்டார், பேசவும் மாட்டார். என்ன பண்ணுறீங்க, என்ன சாப்பிட்டீங்க அப்படி இப்படின்னு சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருப்பார். மற்றபடி இல்லாமல் அவருக்கு வந்து மியூசிக் வாசிக்க ரொம்ப பிடிக்கும். அவரை பற்றின விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி தான் போவார். இதனால் பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிற டைமும் அதிகரிக்கும். அதனால் அவங்களுக்கு சம்பளமும் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே மேனேஜ்மெண்ட்டில் அதிகரிச்சுட்டே இருப்பாங்க. அதாவது என்கரேஜ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அது பெரிய சந்தோஷமாக இருக்கும். இவங்களுக்கு சம்பளமும் கிடச்சிட்டே இருக்கும். இவங்க வந்துட்டு இவரோட கால் வந்து மற்ற காலெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டு இவரோட காலை வந்து அட்டன் பண்ணிடுவாங்க. மொத்தத்தில் பேசணும், டைமிங் அதிகரிக்கணும், இவங்களோட இதை வந்து கொண்டு போகணும் அப்படின்றத நோக்கமாக வச்சுருப்பாங்க. ஸோ இவர் வந்து டீசெண்டாக பேசிகிட்டே இருக்கிறதுனால இவங்களுக்கும் மனசு விட்டு நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து அவர் ஷேர் பண்ணிப்பாங்க. ஆனால் ஃபேமிலி விஷயம் அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிற மாதிரி இப்போதைக்கு காட்ட மாட்டாங்க. ரொம்ப நேரம் 2 பேருமே காலையில் ஆரம்பித்த ஃபோன் நைட்டு வரைக்கும் அவர்கிட்டயே பேசிகிட்டே இருப்பாங்க. கட் பண்ணால் அவர் திரும்ப கூப்பிடுறது அப்படியேவாவே போயிட்டே இருக்கும். கொஞ்சம் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அவங்க பாட்டுக்கு நல்லா தான் போயிட்டே இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பொண்ணு மாடல் பொண்ணு இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட ஃபோன் கால்லாம் பேசுதில்ல, அவங்க கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டிங் போகிறது அந்த மாதிரி வேறு அதை ஆரம்பிச்சிட்ருக்கோம். இது ஃபர்ஹானாவும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு டாட்டா சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ அவங்களும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பொண்ணு போகும்போது அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ அதாவது நீ முஸ்லீமாக இருக்க, இப்போ வந்து பெருநாளாக வருதுல, உங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல் வருது, பிரியாணி மறந்துடாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஃபர்ஹானாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த பொண்ணு இவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா அவள் லைஃபை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இவர்கிட்ட நல்லாவே அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. இப்படியே இருந்துகிட்டே இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்துட்டு இப்போ இவர்கிட்ட பேசாமல் இருக்கவே முடியாது. அவர் ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்காருன்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு வாழ்க்கையில் நிறைய நஷ்டங்களும் கஷ்டங்களும் வந்திருக்குன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு நிறைய ஆறுதல் சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவர் என்ன சொல்வார்னா, எனக்கு வாழ்க்கையே பிடிக்கலங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது இவங்க தான் அவரை நல்லா தேத்தி கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அது அவருக்கும் ஆறுதலாகவே இருந்துகிட்டே இருக்கும். 2 நாள் அவர்கிட்ட ஃபோன் சுத்தமாக வராமே இருக்கும். இவங்களுக்கு என்னமோ ஏதோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ தான் நியூஸ்லலாம் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் வந்துட்டு அவர் எந்த ஏரியா அந்த மாதிரிலாம் சொன்னாரோ அந்த ஏரியாவில் அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் வந்து மனசுடைஞ்சு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தெரிய வரும். அதுலேருந்து இவங்களுக்கு வந்துட்டு அவர் மேலே இன்னும் கொஞ்சம் அன்பு அதிகரிச்சிடும். அப்போ என்ன நினைப்பாங்கன்னா, வேலையும் தாண்டி பர்சனலாக அவர் மேலே வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கும் அவங்களுக்கு. அதாவது அவர்கிட்ட பேசுகிறது இவங்களுக்கு ஒரு நிம்மதி கொடுத்துட்ருக்கும். அவரும் வந்துட்டு இவங்களை மதித்து பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். அதனால் அவர்கிட்ட ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசிகிட்டே இருப்பாங்க. 2 நாள் அவர் ஃபோன் பண்ணலையா, ஒருவேளை மனசுடைஞ்சு அவர் எதுவும் பண்ணிக்கிட்டாரோ, அவருக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே பதட்டப்படுவாங்க, ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. வீட்டில் அவங்களால நிம்மதி எந்த வேலையுமே செய்ய முடியாது. எப்படா அவர்கிட்ட இந்த ஃபோன் வராதான்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க. வேகமாக ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துருவாங்க.
இதை ஹஸ்பண்ட் நோட் பண்ணிட்டே இருப்பார். என்ன ஒரு நடவடிக்கைகள மாற்றங்களா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு விதத்தில் கவனிப்பார். ஆனால் பொண்டாட்டி மேலே சந்தேகம்லாம் படமாட்டார். இவங்க வேக வேகமாக வருவாங்க. அவரோட கால் வருதா வருதான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. வர்ற காலெல்லாம் வேறு வேறு காலங்களாக தான் வரும். வரும்போது பார்த்திங்கன்னா இவங்க கட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கூட வேலை பார்க்குறவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். இது என்ன ரொம்ப ஓவராக வந்து அதில் இன்வால்வ் ஆகுறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எச்சரிப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் பேசிகிட்டே இருந்தால் திடீர்னு காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மற்றபடி வேறு யார் கால் பண்ணாலும் கட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது 2 நாள் வாட்ச் பண்ணிட்டு இருக்க அந்த மேனேஜ்மெண்ட் சைடில் உள்ள ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்துட்டு இவங்களை வந்துட்டு அக்கா அக்கா அந்த மாதிரி பிரியத்தில் தான் இருப்பார். ஆனால் இவங்களெல்லாம் ஃபோன் பேசுகிறாங்களே, இவங்களுக்கு எந்த ஒரு அதாவது இவங்க பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பார். அவர் வந்துட்டு என்ன சொல்வார்னா, எதுக்காக நீங்கள் வந்து காலை கட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, மற்ற கஸ்டமர்ஸ் வந்து கால் பண்ணுறாங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது அது இதையும் சொல்லி அந்த இடத்துல வந்து சமாளிச்சிருவாங்க. திரும்ப அந்த கால் வராதான்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. டக்குன்னு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு அவருக்கு வந்து இப்போ ரொம்ப சோகமாக வீட்டுக்கு கிளம்பி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே இருக்குல்ல, அந்த ட்ரெயினில் தான் வருவாங்க, பேசஞ்சர் ட்ரெயினில் தான் வருவாங்க. அங்கேருந்து கீழே இறங்கும்போது இவங்க இங்கேருந்து தான் வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவங்க ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். இவங்களுக்காக ஒரு கிஃப்ட்டை வாங்கி ஒரு பிச்சைக்காரவங்க மூலிமா அவருக்கு வந்து அதை டெலிவரி பண்ணுற மாதிரியும் பண்ணி வச்சிருப்பாரு. இவங்க அந்த இடத்துக்கு வரும்போது அந்த கிஃப்ட்டை பார்த்தோன்னா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போ அவருக்கு எதுவும் ஆகலை, அவர் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு தெரியும் போது ஃபர்ஹானாக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக போயிடும். டக்குன்னு அதை வாங்கி அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிஃப்ட் இருக்குல்ல, அதை வாங்கி சந்தோஷமாக வச்சுப்பாங்க. மறுநாள் பார்த்திங்கன்னா அவர் கால் பண்ணுவார். இவங்க உடனே அழுகவே ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ஏன் கால் பண்ணல, நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா, எனக்கு உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த ஃபோன் வந்து மிஸ் ஆகிடுச்சு, அதனால தான் வேறு ஃபோன் வாங்கி சிம்மு போட்டு பேசுகிறதுக்கு எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்வார். இனிமேல் ஒரு நாள் கூட ஃபோன் பண்ணாமல் இருந்துடாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்திங்கன்னா வந்துட்டு கால் பண்ணுறாருல, அவர் யார் என்னன்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. கால் மட்டும் பேசுகிறதுனால வாய்ஸ் மட்டும் தான் கேட்டுகிட்டே இருக்கும். அவர் வந்து நல்லா தான் பேசிகிட்டே இருப்பார். இனிமேல் நான் டெய்லி கால் பண்ணுறேன் போதுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலாக பேசிகிட்டே இருப்பார். இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்கன்றதை மறந்து இவர் மேலே அவங்களுக்கு அதிகமான ஒரு ஈர்ப்பு போயிட்டே இருக்கும். இப்போ வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ரம்ஜான் வரும். ரம்ஜான் வந்தோன்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து அந்த பிரியாணிலாம் செய்கிறாங்கல்ல, பிரியாணிலாம் செஞ்சு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு அந்த மாடர்ன் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லணும்னா, ரம்ஜானுக்கு பிரியாணி மறந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தர் கூட டேட் போயிட்டுருக்கு. போகும்போது ஃபர்ஹானாக்கு டாட்டா சொல்லிட்டு அது பாட்டுக்கு போகும். நாளைக்கு ரம்ஜான் அப்படின்னு வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு அந்த பிரியாணி ஏற்பாடுலாம் பண்ணுவாங்களா, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வீட்டில் வந்து நல்லா கோலாகலமாக கொண்டாடிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ எல்லோரும் வந்துட்டு இங்கே போகலாம் அங்கே போகலான்னு வெளியே போகிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அப்போ ஃபர்ஹானா என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, வீட்டில் இல்லை எல்லாருமே வெளியே கிளம்பி போகட்டும், அது வரைக்கும் தனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பிரியாணிலாம் செஞ்சு வச்சுருவாங்க. ஆனால் வந்துட்டு உடம்பு சரியில்லாத மாதிரி நடிப்பாங்க. நடிக்கும் போது எல்லாருமே அவங்களாம் கிளம்பி போயிடுவாங்களா, எல்லோரும் போனோன்னா வேக வேகமாக ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுப்பாங்க. அதில் வந்துட்டு பிரியாணிலாம் அள்ளி போட்டுப்பாங்க. போட்டுட்டு அதை எடுத்துக்கிட்டு இப்போ ட்ரெயினில் வருவாங்க. எதுக்குன்னா, இவரை பார்க்கறதுக்காக இவர் ஒரு காஃபி ஷாப்பு ஒரு இடத்துல வந்துட்டு மீட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாரு. அதை வச்சுட்டு கிளம்புவாங்க. சரி இவங்க கால் சென்டரில் இருக்கும்போது தானே பேசுகிறாங்க, இந்த விஷயம்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஃபோன் தேவை. ஏன்னா இப்போ இடையில அவர் பேசாமல் இருந்தார்ல, அதுலேருந்து இவர்கிட்ட பேசாமல் அவங்களால இருக்க முடியல. ஸோ வீட்டில் வந்தாலும் அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட எப்போவுமே ஒரு கனெக்ஷனில் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த மாடர்ன் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணோட ஐடியில் வந்து இவங்க ஒரு ஃபோனே வாங்கியிருப்பாங்க. ஃபோனு நம்பர் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. இந்த ஃபோன் வாங்கின விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள அவங்க வீட்டுக்காரங்களுக்கும் வீட்டில் உள்ள மற்றவங்க யாருக்குமே சொல்லாமல் மறைச்சே வச்சுருப்பாங்க. ரகசியமாக அந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து யாருக்குமே தெரியவே தெரியாது. அந்த ஃபோன் மூலிமா தான் அவர் எங்கே வர சொல்கிறார், மீட் பண்ணுறாரு அப்படின்னு வீட்டில் இருக்க டைமும் அவங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் வர சொல்லிட்டீங்களா, நான் பிரியாணிலாம் எடுத்துக்கிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிடுவாங்க. ஹஸ்பண்டு குழந்தைங்க மாமனார் எல்லாரும் வெளியே போனதுக்கப்புறமா இவங்க அந்த கேரியரில் வந்து பிரியாணிலாம் எடுத்து வச்சுக்கிட்டு வேக வேகமாக அவர் பார்க்கறதுக்காக ட்ரெயினில் ஏறிடுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி வந்துகிட்டே இருப்பாங்க. வரும்போதே பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக எல்லாத்தையும் பேசிகிட்டே இருப்பாங்க. அதோடு பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு கால் அவங்களுக்கு வரும். கால் வரும்போது பார்த்திங்கன்னா அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ உங்கள் கூட வேலை பார்த்த அந்த பொண்ணு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. இப்போ தான் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பொண்ணு வந்து அந்த ஆள் கூட ஏறி காரில் வந்துச்சுல, எப்போவுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெசார்ட்னு சொல்லுவாங்களா, அந்த இடத்துக்கு தான் வந்து வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா அது பொண்ணு ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்டு இருக்குங்க. ரொம்ப மாடலாக இருக்கிறதுனால ரொம்பவே அந்த கார் ஓட்டிகிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக அவங்க இப்படி அப்படின்னு மாதிரி இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்புறமா அந்த ரெசார்ட்டுக்கும் வருவாங்க. இங்கே வெளியே வந்துட்டு நான் உங்களை சேரப் பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்து ஜோக்கர் வேஷம்லாம் போட்டுட்டு ஆட்டம் போட்டுகிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் அவங்கள்ட்ட ஹாய் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நேராக ரெசார்ட்டுக்குள்ளே போவாங்க. இவர் கூட கூட்டிகிட்டு வந்தார்ல, அவரை நம்பி தான் வந்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து நல்லா ஆட்டம் போட்டுட்டு அவங்க வந்த வேலையை அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறமா பாத்ரூமுக்கு போயிட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ரூமில் வந்துட்டு யாரை நம்பி வந்தாங்களோ அவர் ஒரு பக்கம் உட்காந்துருப்பாரு, கூட ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த 4 பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ரெசார்ட்குள்ளே உள்ள வரும்போது சேர் பண்ணிட்டு இருந்தாங்களா, அந்த 4 பேர் தான் அவங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இவங்க வந்தவொடனே அவர்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, உன்னை நம்பி தானே வந்தேன், யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ரெசார்ட்டுக்கு நீ எப்போல்லாம் வருவியோ அப்போல்லாம் நீ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்பட்டோம், நாங்கள் இந்த இடத்துலேயே ரொம்ப வசதியானவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பேச ஆரம்பிக்கவே இவங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கோவம் வந்துடும். இவங்களால வெளியே போக சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே உடனே அவர் வாய் திறந்து எதுவுமே பேச மாட்டார். ஏன்னா அவரையும் வாய் அடைச்சிருவாங்க. ஸோ இவங்க 4 பேர் சேர்ந்துட்டு இந்த பொண்ணை வந்துட்டு ஏதாவது பண்ணலான்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க கோவப்பட்டு கத்துவாங்க பாருங்களேன், அவங்க பிடிச்சி இழுக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு குண்டூசி மாதிரி அவங்க தலையில் வந்து குத்தி வச்சுருப்பாங்க. அதாவது ஹேர் பின் மாதிரி இருக்கும்ல,
அந்த ஹேர் பின்னே அவங்க நெக்கில் பட்டு அவங்க அங்கேயே அந்த இடத்துல இறந்து போயிடுவாங்க. ஸோ இது ஒரு பெரிய கேஸ் ஆகிடும். வந்தவங்க எல்லாம் தப்பிச்சு ஓடிடுவாங்க. அந்த 4, 5 பேரும் வந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து எங்கே வேலை பார்க்குதோ அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாமே கேஸ் ஆகிடும். இப்போ வந்துட்டு எதுக்காக இவங்க ஃபர்ஹானாக்கு இப்போ கால் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஐடியில் தானே இவங்க ஃபோன் வாங்கியிருக்காங்க. அதனால வந்துட்டு அப்படி ஒரு கனெக்ஷனில் உங்கள் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி இறந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுரும். அப்போ தான் அவங்களுக்கு எல்லாமே தோணும். இப்போ நம்ம என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கோம், யாரை பார்க்க போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆளை நம்பி போய் தானே அவள் இந்த மாதிரி நிலமை, அவள் இறந்தே போயிட்டாலே, இப்போ நம்ம போயிட்டுருக்கோமே, நம்ம போகிற ஆளும் ஒரு வேளை இந்த மாதிரி சைக்கோவாக இருந்தால் நாளைக்கு நம்மளுக்கும் எதாவது ஆகிட்டா நம்ம குடும்பம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே போகாமல் ரிட்டர்ன் வந்துடுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த கேரியரை அங்கேயே அந்த ட்ரெயின்லேயே வச்சுட்டு வேக வேகமாக அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப அழும்போது பக்கத்தில் உள்ள பாட்டிலாம் ரொம்ப ஆறுதல் சொல்லுவாங்க. ஒரு வழியாக இவங்களுக்கு அந்த இடத்துக்கு வந்தவொடனே இறங்கி ஓடி வந்துடுவாங்க. அந்த கேரியரை கூட எடுக்க மாட்டாங்க. மறந்துட்டு வீட்டுக்கு ஓடி வந்துடுவாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா போலீஸ் ஆல்ரெடி இருந்துகிட்டே இருக்கும். இப்போ விசாரிப்பாங்க. என்ன விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு உங்கள் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்களோட ஐடியில் நீங்கள் ஃபோனு நம்பர் எல்லாமே வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லும்போது தான் இவங்க ஃபோன் வச்சுருக்காங்கன்ற விஷயம் வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிய வரும். அவங்க மாமனாரா இதுக்கு தான் சொன்னேன், பொம்பளை பிள்ளைங்கள அதாவது வீட்டில் உள்ளவங்க வேலைக்கு போகக்கூடாதுன்னு, இப்போ குடும்ப மானம் போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பாரு. இப்போ ஹஸ்பண்டுக்கா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். எனக்கும் அவளுக்கும் எந்த இதுவும் கிடையாது, வீட்டில் ஃபோன் தேவைப்படும் அப்படின்றதுக்காக தான் ஃபோன் வாங்கிட்டேன், வீட்டில் தெரிஞ்ச பிரச்சனையாகும் தான் வந்து அந்த ஃபோன் நான் வச்சிருக்கிறதே வந்து மறைச்சி வச்சுட்டேன், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லுவாங்க. வீட்டில் அவங்க யாருமே கேட்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கப்புறம் வேலைக்கு போக வேண்டாம், நம்ம பேசாமல் வேலையை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க நினைப்பாங்க. அப்போவும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி இப்போ நடந்திருக்க சூழ்நிலையில் திடீர்னு வேலைக்கு போகாமல் நீ நிப்பாட்டிட்டு அப்படின்னா வந்துட்டு உன் மேலே எதுவும் தப்பு இருக்குன்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. அதனால் வந்துட்டு நீ எதுவும் தப்பு பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போனா என்ன தைரியமாக வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஆனால் இப்போவும் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்றது அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியவே தெரியாது. அவங்க கால் சென்டரில் இந்த மாதிரி வேலை தான் பார்க்குறாங்கன்னு தெரியும். ஆனால் இவங்க வேறு மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்ற விஷயம் அவங்க வீட்டுக்காரவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. அவங்களாலையும் சொல்லக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு இப்போ டெய்லி வந்துட்டு இப்போ ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுவார்னா, இந்த ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுனால டெய்லி கொண்டு வந்து அவராக வந்து ட்ராப் பண்ணுவார். அவரை வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு புத்தியே வந்த மாதிரி இருக்கும். திரும்ப அந்த மாதிரி கால் வந்து நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவே எடுத்திருப்பாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப மறுநாள் வந்து அவர் கால் பண்ணுவார். அந்த இவங்ககிட்ட வழக்கமாக பேசாரில் அவர் கால் பண்ணும்போது டக்குன்னு வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இனிமேல் தேவையில்லாமலாம் கால் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நீங்கள் தானே இப்படிலாம் பேசுறீங்க, என்ன இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படி தான் இனிமேல் எந்த ஃபீலிங்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, தேவையில்லாமலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. வச்சோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்புறம் 2 நாள் கழிச்சு தான் இவங்க யோசிப்பாங்க. 2 நாள் அவர்கிட்ட ஃபோன் வராதா, அப்போ இவங்க யோசிப்பாங்க, அன்றைக்கி ஏதோ அந்த பொண்ணுக்கு மாடர்ன் பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்ற ஒரு பதட்டத்தில் அவகிட்ட நான் வந்து கோவமாக பேசிட்டேன். இன்றைக்கி கால் வரும்போது எடுத்து சொல்லி புரிய வச்சு அவர்கிட்ட நான் சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ மனசு திருந்தி அப்படி மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அவர் கால் பண்ணுவார். கால் பண்ணோன்னு இவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அன்றைக்கி ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது பேசுறதுக்கு முன்னாடி அவர் முந்திப்பார். நீ என்ன பேரை மாற்றி வச்சுக்கிட்டா எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கியா, இந்த இடத்துல தானே உங்கள் வீடு இருக்குது, உங்கள் வீட்டுக்காரர் செருப்பு கடை தானே வச்சிருக்காரு, உனக்கு 3 பிள்ளைங்க இருக்குது, இந்த அட்ரஸில் தானே இருக்குது அப்படின்னு இஷ்டத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுவாரு. இவங்களுக்கு பயம் அதிகரிச்சுட்டே இருக்கும். எப்படி தன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிப்பாங்க. நீ என்கிட்ட எப்பவும் போல் பேசுகிற மாதிரி பேசணும், இல்லைன்னு வச்சுக்கோயேன் நீ என்கிட்ட பேசின ரெக்கார்டிங் எல்லாமே என்கிட்ட இருக்குது, அது எல்லாத்தையும் உன் புருஷன்ட்ட போட்டு காட்டிடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிருவார். இவங்களுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணுறதுனே தெரியாது. இது எல்லாத்தையுமே வந்து அந்த பையனும் கேட்டுகிட்டே இருப்பான். அதாவது இவங்களை நோட் பண்ணுறதுக்கு ஒரு வேலையை வச்சுருப்பான். அந்த பையனும் கேட்டுகிட்டே இருப்பான். எதுவும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு இவங்களை கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியாமல் இவங்களை பின் தொடர்ந்துகிட்டே இருப்பான் அந்த பையன். இவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஆஃபீஸ் ரூல்ஸ் படி பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுக்கக்கூடாது. இவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும். அதுன்றதும் அவங்களுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். ஸோ இந்த பிரச்சனை எப்படி நம்ம வெளியே வருதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ வந்துட்டு வேலைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த லாக்கரில் இவங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சு பூட்டிட்டு வரணும்ல, அதுலேயே ஃபோனையும் வச்சு பூட்டிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நான் ஸ்டாப்பாக கால் வந்துட்டே இருக்கும். வீட்டில் இருக்கும்போது கூட அவர்கிட்ட கால் வந்துட்டே இருக்கு. இவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். வீட்டில் இருக்கும்போதுலாம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு வச்சுருவாங்க. ஆஃபீஸில் வரும்போது லாக்கரில் போட்டுருவாங்க. இவர்கிட்ட கால் வந்தால் கட் பண்ணி விட்டுறாங்க. இப்படி தான் மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா வேறு எது மூலியமாவது இவங்களை கனெக்ட் பண்ணி, முன்னாடி அப்படி பேசினா இப்போ எதுவுமே பேச மாட்டேன், பேசுன்னு சொல்லிட்டு இவங்களை ரொம்ப வற்புறுத்திட்டே இருப்பார். இவங்களுக்கு ரொம்ப அழுகையாக இருக்கும், பதட்டமாக இருக்கும். எப்படிடா இதில் வந்து நம்ம மீள போகிறோம்னு தெரியலையே, நீ பேசலை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கார் இவர் தானே, இந்த ஷூ கடையில் தானே வேலை பார்க்குறாரு, என்ன கடை இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு உங்கள் வீட்டுக்கார்ட்ட எல்லாத்தையும் போட்டு காட்டிடுவேன் அப்படி இப்படி மிரட்ட ஆரம்பிச்சிருவார். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ இதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியாது. அவங்க கூட வேலை பார்க்குறாங்கல்ல, அங்கேயும் போயிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி, அந்த லேடிகிட்ட வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படியாவது இதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைப்பாங்க. இவன் யார் என்னன்னு கண்டுபிடிக்க நினைப்பாங்க. கண்டுபிடிக்கவும் முடியாதுன்னு ஐபி அட்ரஸ் மாறி வந்துட்டே இருக்கும். பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவர் இவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பார்ல, கிஃப்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதை வந்து எங்கே வாங்கியிருப்பாருன்னு சொல்லிட்டு டேபிள் ஒட்டியிருக்கும். அந்த கடைக்கு போனால் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய மாலாக இருக்கும். அந்த கடைக்கு போயிட்டு கண்டுபிடிக்கலாம் நினைப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எங்கேருந்து வந்திருக்காருன்றதும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவரோட அட்ரஸ் வந்து கிடச்சிருக்கும் அவங்களுக்கு. அதே சமயத்தில் இவர் வந்துட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பார் அவங்கள. இவங்க வந்து இப்போ என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வரணும் அப்படின்னா வந்துட்டு அவன் ஃபோனை நம்ம எடுத்துடணும், அதுலேருந்து டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நேரில் போய் அவரை மீட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அவரோட ஃபோனை எடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணுவாங்க. இவங்க வந்துட்டு
வந்துட்டு அப்ப அந்த பையன் வந்து அவங்கள்ட்ட கேட்பான், அந்த ஃபர்ஹானா கிட்ட. நான் வந்து உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்கும்போது, வேண்டாம், பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்க கூடாது. நான் அதெல்லாம் பண்ணதுனால இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன். எனக்கு யாரோட ஹெல்ப்பும் வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க துணிஞ்சிருவாங்க. எதுனால இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆள் இருக்காருல, அவர் என்ன சொல்லிடுவாருன்னா, நீ வந்துட்டு இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிடுவாரு. அது ஒரு பெரிய மாலா இருக்கும். அந்த இடத்துக்கு இவங்களும் வந்துருவாங்க. இவங்களுக்கு தெரியாம அந்த பையன் இருக்கான்ல, அவனும் பின்தொடர்ந்தே வருவான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. இவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, முகத்தை வந்து தான் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக முகத்தை வந்து மூடிப்பாங்க. கட்டிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் இருக்க இடத்துக்கு வந்து எங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அவர் யாருன்னு. இப்போ தான் நேருக்கு நேரா அவரை பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா, அவர் வந்து செல்வராகவன் இருக்கார்ல, அவர் தான் இருப்பார். பார்த்தீங்கன்னா, அவரை பார்த்தோன்னே, அவரோட முகத்தை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். பயந்துருவாங்க டக்குன்னு. பயந்துட்டு உடனே அவர் வேற இவங்க கையை பிடிச்சிட்டு என் ஃபோனை திருடிட்டு போகலான்னு நினச்சியா அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, டக்குன்னு பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும்ல, அதை எடுத்து அவர் மூஞ்சில் அடிச்சு விட்டு அந்த ஃபோன் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த லிஃப்ட் அந்த பிறகு எஸ்கலேட்டர் இருக்கும்ல, அதில் இறங்கி அவர் வரும்போது இந்த பையன் என்ன பண்ணுவான், அந்த எஸ்கலேட்டரை வந்து மாற்றி அமுக்கி விட்டு அவர் வந்து தடுமாற செஞ்சு விட்டுருவான். அதுலேருந்து அவர் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வரது வந்து தடுமாறி கீழே விழுந்துருவார். இதுலேருந்து அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து எல்லாத்தையும் அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஹானா நினைக்கும் போது, அதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணுவாருன்னா, இவர் சிஸ்டத்தில் ஏற்றி வச்சுட்டு எதையுமே அந்த ஃபோனில் இல்லாத மாதிரி எல்லாத்தையும் இங்கே டெலிட் பண்ணிடுவார், அதாவது மாற்றிடுவார். இப்போ இவங்க வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த ஃபோனில் எரேஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது எதுவுமே இல்லை, எல்லா டேட்டாஸையும் இவர் மாற்றிட்டாருன்றது இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறது, முடிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ அவர் ஃபோன் பண்ணி நல்லா பயங்கரமாக இது பண்ணுவார். நீ என்கிட்ட தப்பிச்சலாம் நினைக்கிறியா, அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசுவார். ஏன்னா உன்னால தான் நான் இந்த அளவுக்கு வந்தேன், நான் பழைய நிலமையில இருந்தேன், நீ தான் என்னை தேத்தி கொண்டு வந்து திரும்ப என்னை பழைய நேரத்துக்கே கொண்டு போய் நீ விட்டுட்ட, அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனை பழி வாங்கியே திரும்ப இஷ்டத்துக்கும் ஒரு பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பார். இவங்க ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா, அந்த செக்யூரிட்டி இருக்கார்ல, அவர் வந்து சொல்லுவார், ஃபர்ஹானா யார், அவங்களோட லாக்கர்லேருந்து கால் அடிச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த ஃபோனை பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அப்போ தான் வந்து அவர் என்ன சொல்வாருன்னா, ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டா விஷயம் தெரியாதா, உன் வீட்டுக்கார் என்னாச்சு தெரியுமா, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் ஏதோ பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க வேக வேகமாக ஹாஸ்பிட்டல் போவாங்க. நான் இங்கே இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்காரர் கேட்பாரு. இல்லை ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் அவங்க சொல்லி சமாளிச்சிருவாங்க அந்த நேரத்தில். உங்களுக்கு வந்து தெரியாது, நீ எப்படி வந்துன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஆஃபீஸில் சொன்னாங்கன்னு சொல்லிடுவாங்க. உங்கள் ஃபோன் எங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்பாங்க. ஃபோன் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹஸ்பண்டும் சொல்லுவார். இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து தெரியாது இவங்க வந்து ஒரு பிரச்சனையில் இப்படி மாட்டிகிட்டு இருக்காங்கன்றது அவருக்கு வந்து சுத்தமாக தெரியாது. அவங்களும் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டுக்கும் அவங்க ஹஸ்பண்டை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துருவாங்க. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திரும்பவும் அந்த ஆள் வந்து இவங்களோட ஃபோனுக்கே கால் பண்ணிகிட்டே இருப்பார். இவங்க ஃபோனை வந்து கட் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. திரும்ப கால்கிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு லேண்ட்லைனில் வந்துடுவார். வந்துட்டு என்ன சொல்வார்னா, நீ மட்டும் இப்போ உன் ஃபோனை ஆன் பண்ணி வைக்கல அப்படின்னா வந்துட்டு உன் புருஷன்கிட்ட எல்லாத்தையும் பேசிடுவேன்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு வழியே இருக்காது. டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிடுவாங்க. பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அவரோட கால் வரும். வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் யாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கார் வேறு கேட்பார். டக்குன்னு உங்களுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியாது. அவர் என்ன பேசிகிட்டு இருப்பாருன்னா, நான் உன் வீட்டுக்கிட்ட தான் நின்றுட்டுருக்கேன், உன் தெருவுக்கிட்ட தான் நின்றுட்டுருக்கேன், உன் வீட்டு வாசலில் தான் நின்றுட்டுருக்கேன், உன் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் ஹார்லிக்ஸ் பாட்டிலாக கொண்டு வந்திருக்கேன், அப்படியே இதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே நம்மளை பற்றி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடும். அவங்க வேண்டாம் 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 எனக்கு ரொம்ப கெஞ்சிட்டே இருப்பாங்க. அப்படின்னா நீ என்ன பண்ணுற தெரியுமா, உன் புருஷனோட ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது, அதை நான் வந்து உன்கிட்ட இப்போ கொடுக்குற மாதிரி நீ வாங்குற மாதிரி வாங்கிட்டு போயிடு, நாளைக்கு நான் சொல்கிற இடத்துக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஃபோன் பேசிகிட்டே இருப்பாங்களே, யார்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு புருஷன்கார் கேட்பார். கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்லை ஒன்றும் இல்லை, வந்து மிஸ் ஆகிடுச்சுல, அது யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்களா, அவங்க தான் கொடுக்க வந்திருக்காங்கன்னு. சரி வீட்டுக்கே வர சொல்லுன்னு சொல்லும்போது, இல்லை அவர் வாசலில் தான் நிற்கிறாரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவங்க படி இறங்கி வந்து வாங்க வருவாங்க. அவர் பார்த்திங்கன்னா படியிலே ஃபோனை வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிருப்பார். ஏன்னா நாளைக்கு இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி இப்போ புருஷங்க வரைக்கும் விஷயம் போயிடும் அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இவங்க உள்ளே வருவாங்க. உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த ஃபோனையும் கொடுத்துட்டு அவங்க கிச்சனுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா, அப்போ தான் அவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க வந்துட்டு இவர் யாரோ தன்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். அதாவது இந்த ஆள் தான் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி வர மாதிரியே இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி வேறு ஆட்டோ மூலியமாக போகலான்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ தான் யார் தன்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வருதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூட நின்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களோட வீட்டுக்காரர் இருக்கார்ல, அவர் தான் பார்த்தீங்கன்னா ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு தொப்பிலாம் போட்டுட்டு உங்கள் ஒய்ஃபையே வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பார். இவர் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வராருன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் பண்ணுறது இவரான்னு கூட அவங்களுக்கு அங்கே சந்தேகமாக இருக்கும். ஏன்னா நீ யாருன்னு தெரியாத போது அவங்க ரொம்ப பயந்துருப்பாங்க அந்த டைமில், ஸ்டார்டிங்கில் அந்த டைமில் பயப்படும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் கிச்சனுக்கு வருவார். வந்துட்டு ஒரு கபோர்டு திறப்பார். அதை அவங்க எதார்த்தமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி பதட்டத்தில் இவங்க வந்துட்டு அந்த ஆளுக்காக பிரியாணி கொடுக்கறதுக்காக அந்த கேரியர் எடுத்துகிட்டு போயிருப்பார்ல, அந்த கேரியர் எங்கே இருக்கும், அதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஒருவேளை புருஷனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே பயப்படுவாங்க. வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதை பார்த்துட்டு அந்த பதட்டத்தில் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாங்களா, இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அந்த கேரியரை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இவருக்கு வந்து ஏதோ நடக்குதுன்னு தெரியுது, ஆனால் என்னன்றது இவருக்கு சரியாக தெரியல. ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இப்போ நம்ம இதுக்கு மேலே மறைச்சிருக்கிறது சரி கிடையாது, அவன் சொன்ன இடத்துக்கு போவோம், போயிட்டு அவன் என்ன தான் சொல்கிறான்னு பார்த்துட்டு எப்படியாவது அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடியாவது அவன்கிட்ட அதாவது மன்னிப்பு கேட்டாவது அவன்கிட்ட உள்ளதெல்லாம்
அதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம், நேரில் போனால் தான் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் யாருக்கும் தெரியாமல் அவங்க வர சொன்ன இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே வாசலில் போய் நின்றுட்டு இருப்பாங்க. இந்த டைம் வந்து கரெக்டாக அந்த ஆள் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களோட வீட்டுக்காரங்க இருக்காங்களா, இவங்களை இங்கே வர சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காருக்கு கால் பண்ணிடுவார். கால் பண்ணி என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னப்பா இது உன் பொண்டாட்டி நீ வந்து கண்டிச்சு வைக்கிறது இல்லையா, இங்கே பாரு என் வீட்டு வாசல் வந்து நின்றுக்கிட்டு இங்கே கதவு துற உள்ளே வர போகிறேன், நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போராடி இப்போ உள்ளே வந்து நின்றுட்டு இருக்கா, வெளியே போக சொன்னாலும் போக மாட்டேங்கிறா, நீ தயவு செஞ்சு வந்து உன் பொண்டாட்டியை கூட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்காரர்கிட்ட இவங்களுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்காருக்கு இப்படியே பேசுவார். இப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ உள்ளே வந்துட்டாங்க, கதவையும் பூட்டிட்டாரு. கதவு போட்டவர் வந்து இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து இந்த எந்த அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ அவர் வீட்டுக்காரும் கேட்பாரு. கரெக்டாக அவங்க அட்ரஸும் கொடுப்பாரு. உடனே அவங்க வீட்டுக்கார் வாசல் வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா கதவு தட்டுற சத்தம் கேட்குமா, அவங்களுக்கு அப்படியே அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கும். அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும், கதவு போய் திறக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அவங்க வீட்டுக்காரை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இப்போ அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கார் வரத்துக்கு முன்னாடி இவங்க கிட்ட பேசின விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னை ஏற்கனவே ஒரு பொண்ணு வந்து என்னை ஏமாற்றிட்டேன், என் வாழ்க்கையில் நான் ரொம்பவே ஏமாந்து போயிட்டேன், அப்படி நான் வாழ்வே பிடிக்காத இருந்த சூழ்நிலையில் நீ தான் என் வாழ்க்கையில் வந்து என்னை வந்து சந்தோஷமாக நீ பேசிகிட்டு இருந்ததெல்லாம் இருந்தது. ஆனால் நீ என்றைக்கு மீட் பண்ணலான்னு சொன்னியோ அப்போவே நான் உங்ககிட்ட முழுசாக இதாகி நம்ம மீட் பண்ணலாம், நான் அன்றைக்கி வந்திருப்பார் இவர். அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. இவர் வந்துட்டு அந்த ட்ரெயினில் ஏறி வந்துட்டு இருந்தார்ல, இவங்களும் அந்த ட்ரெயினில் வந்துட்டு இருப்பாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் லேடி நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இவங்க வந்துட்டு கூட வேலை பார்த்த ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு கேட்டோன்னே பாதியிலே இறங்கி இவங்க வந்துட்டாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணியிருப்பார், அவருக்கு இது தெரியாதுல்ல, அவர் பாட்டுக்கு வந்துட்டே இருப்பார். அந்த 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 டிபார்ட்மெண்ட், அதாவது என்ன சொல்கிறது, அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாரையுமே வந்துட்டு இது ஃபர்ஹானாவா அது தேடிட்டே இருந்திருப்பாரு. அப்போ ஒரு முஸ்லீம் லேடி மேலே வந்து ஃபர்ஹானான்னு சொல்லிட்டு கையை வச்சிருப்பாரு. கையை வைக்கும்போது, அதாவது தோள்பட்டையில் இப்படி கையை வைக்கும்போது அதை வந்து திரும்பி பார்த்தா அந்த லேடி வந்து பலார்னு ஒரு அறையை போட்டிருப்பாங்க. கூட சுற்றி இருந்தவங்க எல்லாரும் போட்டு அவரை போட்டு அடியடின்னு அடிச்சிருப்பாங்க. இதில் வந்துட்டு அவருக்கு ரொம்ப அவமானமாக போயிருக்கும். அதிலிருந்து தான் இவர் வந்துட்டு அவங்க மன்னிப்பு கேட்டு கால் பண்ணலாம்னு நினச்சாங்களே, அப்போவே வந்து இவர் பயங்கரமாக திட்ட ஆரம்பித்து அவரோட ஒரிஜினல் முகத்தை காட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. அன்னைக்கு நீ அந்த மாதிரி அவமானப்படுத்திட்டு உடனே நான் பழி வாங்க வேணாம், அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ண, அப்படி இப்படி உன் வீட்டுக்கார இப்போ வருவான், அவன்கிட்ட நீ என்ன சொல்கிறியோ சொல்லு, நம்பி உன்னை கூட்டிகிட்டு போட்டோம், இல்லைனா உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாரு. கதவு திறந்தவங்களுக்கு வீட்டுக்கார ஆப்போசிட்டில் நிற்கிறாரா, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்போ தான் கதையில் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வரும். கேரியரை பார்த்தாங்கல்ல, பார்த்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இவரே கேட்பாரு, இந்த மாதிரி என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஓப்பனாக இப்போ எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவாங்க. என்னை மன்னிச்சிருங்க, இதுதான் நடந்துச்சு, இந்த மாதிரி நான் வேலை பார்க்குற அந்த இடத்துல வந்துட்டு இந்த வேலை நான் பார்க்கல, இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் எல்லாரும் பேசுகிறாங்க கொள்கிறாங்க, நான் ஆரம்பத்தில் எனக்கு இது பிடிக்கல தான், நீங்கள் சொன்ன ஆறுதலுக்கு தான் நான் வேலைக்கு போனேன், குடும்ப சூழ்நிலைக்காக தான் நான் வேலைக்கு போனேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆள் பேசினா ஏன் நான் வந்துட்டு பேசுகிறேன்னா அது மட்டும் நான் தப்பு பண்ணிட்டேன் தான், வேறு எந்த தப்பும் நான் பண்ணலை, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க வந்து கூட உங்களுக்கு சரியாக வேலை அமையலைன்ற வருத்தத்தில் என்கிட்ட சரியாக கூட நீங்கள் பேச மாட்டீங்க, அந்த ஒரு வருத்தத்தில் எந்த வீட்டு வேலை பார்க்குறேன், இப்படியே நான் ஒரு மன உளைச்சல் இருக்கும்போது அவர் பேசுகிறது எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் பேசிட்டேன், நம்ம குடும்ப விஷயத்தை பற்றி எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிட்டேன், அதிகமாகவே நான் நம்பிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அவரை பார்க்கறதுக்காக தான் அன்றைக்கி நான் போயிருந்தேன், அந்த பிரியாணிலாம் அவருக்காக தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன், ஆனால் நான் அவரை பார்க்கல, நான் எந்த தப்பும் பண்ணலை, என்னை மன்னிச்சிருங்க, அவர்கிட்ட நான் எல்லாத்தையும் சொன்னது, குடும்ப விஷயத்தை சொன்னது அது மட்டும் தான் தப்பு, இதுவும் வந்து நீங்கள் சரியாக என்கிட்ட பேசலை, அந்த ஏக்கத்தில் தான் அப்படி பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஒன்று இவர் என்ன சொல்வார்னா, அன்றைக்கி நீ வந்து உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இல்லாமல் நீ கிளம்பி நீ வேற எங்கேயோ போகும்போது இவர் பார்த்துருப்பாரு, வேகமாக கிளம்பி எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கே இவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஆனால் நீ என்ன தப்பு பண்ணுற என்ன பண்ணுறன்றது எனக்கு தெரியல, ஆனால் உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றதுனால தான் உன் கூடவே நான் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்க மாதிரி இருந்தது, ஆனால் என் மேலே தான் தப்புன்னு எனக்கு நல்லாவே புரியுது, நான் வந்து உங்ககிட்ட மனசு விட்டு பேசியிருக்கணும், ஒரு கணவன் மனைவியாக நம்ம எப்போவுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும்போது மூணாவது மனுஷன் வந்து நமக்கு இடையில வந்திருக்க வாய்ப்பே இருக்காது, என் மேலே தான் தப்புன்றது எனக்கு நல்லாவே புரியுது, நீ எதுவும் கவலைப்படாத, இதை நல்லபடியாக நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. உண்மையிலே பெரிய விஷயமாக தான் அது இருக்கும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த டைமே இவங்க ஷூ கடைக்கு வந்துட்டு இவங்க செருப்பு கடை வச்சிருக்காங்களா, அந்த கடைக்கு வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் அம்மா வருவாங்கல்ல, அந்த லேடி போலீஸ், அவங்க கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க மேலே இந்த ஃபேமிலி மேலே நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதுனால இதை வந்துட்டு எப்படி பிடிக்கணும் அப்படின்னு வந்துட்டு திரும்ப நீ வந்து அவன்கிட்ட பேச்சு கொடு, நான் அவன் சொல்கிற இடத்துக்கு நீ வரேன்னு சொல்லு, அவன் அட்ரஸ் கொடுப்பான்ல அந்த இடத்துல அவனை சுற்றி வளைச்சு பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. அதில் தான் இவங்க இங்கே வந்திருப்பாங்க. இது இவருக்கு தெரியாமல் இவர் புருஷன்ட்ட மாட்டிக்கணுன்ற பேரில் இவர் ஒரு ட்ராமா ஆகிடும். இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்களா, இப்போ வேலைக்கு போகணுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ தாராளமாக வேலைக்கு போகலாம், நம்பி வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுதுல, அதனால் வேலைக்கும் அனுப்புவார். இப்போ வரான வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட திரும்பவும் கேட்டு நான் பழைய வேலைக்கு போயிடுறேன், அதாவது இந்த லோன் அதெல்லாம் பேசுவாங்களா அந்த இடத்துக்கே போயிடுறேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்கள வந்து அங்கே மாற்றி விட்டுருவாங்க. அவங்க அந்த ரூல்ஸ் படி அங்கேயே நடந்துப்பாங்க. இப்போ வீட்டுக்காரங்கள்ட்டே ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ இனிமேல் தைரியமாக அவங்க வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி காட்டி தான் வந்து இந்த படத்தை முடிப்பாங்க. ஆனால் எத்தனை பேர் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறவங்களா இருப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. எத்தனை பெண்கள் வந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்ட வெளிப்படையாக பேசாமல் வேறு ஒரு ஆள்கிட்ட ஆறுதல் கிடைக்குதுன்னு நினச்சி பேசுகிறாங்கன்றதும் சொல்ல முடியாது. ஸோ எதாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து குடும்ப லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு